ப்ராப்ளம் பாருங்க. ஃபைண்ட் தி எவால்யூட் x is equal to theta minus sin theta, y is equal to a into 1 minus cos theta. First given கொடுத்த அந்த x and y எழுதியாச்சு. நம்மளுடைய aim என்ன, dy by dx ஃபைண்ட் அவுட் பண்ணனும். ஃபர்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்றோம்னா dx by d theta. இந்த x ஐ டிஃபரன்ஷியேட் பண்றோம் with respect to theta. அப்புறம் y ஐ டிஃபரன்ஷியேட் பண்றோம் with respect to theta. உங்களுக்கு தெரியும் sin theta வை டிஃபரன்ஷியேட் பண்ணா cos theta, cos theta வை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன minus sin theta. அதுதான் ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, a கான்ஸ்டன்ட், theta வை டிஃபரன்ஷியேட் பண்றோம் we get 1, sin theta வை டிஃபரன்ஷியேட் பண்ணா cos theta, இந்த மைனஸ் அப்படியே போட்டாச்சு. அடுத்து y ஐ டிஃபரன்ஷியேட் பண்றோம், a கான்ஸ்டன்ட், 1 ஐ டிஃபரன்ஷியேட் பண்றோம் 0, cos theta வை டிஃபரன்ஷியேட் பண்ணா minus sin theta. ஃப்ரண்ட்ல ஒரு மைனஸ் இருக்கு, மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆகும். சோ நமக்கு என்ன கிடைக்கும், a sin theta ன்னு கிடைக்கும். dy by dx என்ன, இந்த dy by d வை dx by d வை அப்படியே டிவைட் பண்றீங்க. நியூமரேட்டர் என்னது a sin theta, இந்த வேல்யூ அப்படியே எடுத்து எழுதியாச்சு. டினாமினேட்டர்ல a into 1 minus cos theta, இந்த a கேன்சல் ஆயிருது, sin theta அப்படியே எழுதிறோம். 1 minus cos theta வை எப்படி எழுதலாம், 2 sin square theta by 2 அப்படினு எழுதலாம். 1 plus cos theta நீங்க இருந்துச்சுன்னா இது எப்படி எழுதுவீங்க, 2 cos square theta by 2 ன்னு எழுதலாம். மைனஸ் இருந்தா 2 sin square theta by 2. சரி, இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். sin 2 theta என்ன, 2 sin theta cos theta. சப்போஸ் இங்க 2 theta இல்லாம வெறும் theta மட்டும் இருக்குன்னு வெச்சுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடுல 2 theta இல்லாம theta இருக்குன்னா ரைட் ஹேண்ட் சைடுல எங்கெல்லாம் theta அப்பியர் ஆயிருக்கோ அதுல theta by 2 போடணும். அவ்வளவுதான். இப்போ என்ன இருக்கும், 2 sin theta by 2 cos theta by 2. இந்த நியூமரேட்டர் இருக்கு இல்லையா, இதுல இத எழுதுங்க. டினாமினேட்டர்ல ஆல்ரெடி நம்ம எழுதியாச்சு. சோ இப்போ இந்த 2 கேன்சல், ஒரு sin theta by 2 இத கேன்சல் பண்ணிடலாம். நமக்கு என்ன கிடைக்கும், cos theta by 2 divided by sin theta by 2. இது எப்படி எழுதலாம், cos by sin வந்து cot theta, இங்க theta by 2 இருக்கிறதுனால நான் என்ன எழுதிறேன், cot theta by 2 அப்படினு எழுதுறோம். அடுத்து நம்மளுடைய aim வந்து y2 ஃபைண்ட் அவுட் பண்றது. இந்த y2 னு சொல்லலாம், இல்லனா d2y by dx2 சொல்லலாம். ஆல்ரெடி டிரைவ் பண்ணி வச்சிருக்க dy by dx இன்னொரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்றோம் with respect to x. சோ இத எழுதியாச்சு. இத நம்ம டைரக்ட்டா டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்னா தீட்டாவை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணனும். அதுக்கு அப்புறம் தீட்டா d தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணனும் with respect to x. cot தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன ஆகும், minus cosecant square theta. cot டிஃபரன்ஷியேட் பண்ணா minus cosecant square. இப்போ இங்க cot theta by 2 இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் cot பண்ணனும்னா minus cosecant square. இந்த theta by 2 அப்படியே வந்துரும். இந்த theta by 2 வை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா we get 1 by 2. அதனால இந்த 1 by 2 போட்டுறோம். இங்க 1 by 2 போட்டுறோம். இது எப்படி வேல்யூ வருதுன்னா, இந்த d theta by dx வேல்யூ எனக்கு தெரியாது. எனக்கு என்ன வேல்யூ தெரியும், dx by d theta உடைய வேல்யூ தெரியும். இத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம் ஆல்ரெடி, a into 1 minus cos theta. இப்போ இதுக்கு பதிலா இத எப்படி எழுதலாம், இந்த d theta by dx 1 by dx by d theta ன்னு போடுறோம். அப்படி போடுறப்ப நீங்க நியூமரேட்டர்ல 1 வந்துருது. இந்த வேல்யூ வந்து dx by d theta ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, a, அந்த a தான் இங்க போட்டுட்டோம். இந்த 1 minus cos theta க்கு பதிலா 2 sin square theta by 2 போட்டாச்சு. இப்போ இந்த cosecant square எப்படி எழுதலாம், cosecant square 1 by sin square அப்படினு போடலாம். இங்க எப்படி இருக்குது, cosecant square theta by 2 னு இருக்கு. இத நான் 1 by sin square theta by 2 னு போடலாம். இந்த cosecant square theta by 2 வை 1 by sin square theta by 2 னு போடலாம். ஆல்ரெடி இங்க ஒரு sin square theta by 2 இருக்கு. ரெண்டை மல்டிப்ளை பண்றப்ப எனக்கு எப்படி கிடைக்கும்னா sin power 4 theta by 2 னு கிடைக்கும். இந்த 1 by 2 இந்த 2 வை
இங்க ஒரு 2 இருக்கு. சோ 2 into 2 4. இந்த a அப்படிங்க எடுத்து மைனஸ் அப்படியே போடுறோம். நமக்கு என்ன ஆன்சர் இருக்கு? மைனஸ் 1/4a sin power 4 theta by 2. இப்போ y1 y2 எல்லாம் முடிஞ்சு அடுத்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணனும்னா சென்டர் ஆஃப் கர்வேச்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணனும். சென்டர் ஆஃப் கர்வேச்சர் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். அதுதான் இங்க எழுதிருக்கோம். கேபிடல் X கேபிடல் Y. இத வந்து நம்ம x பார் y பார் எடுத்தாலும் தப்பு இல்ல. இதுக்கு முன்னால ஒரு லைன் நீங்க கொண்டு வரணும். என்ன லைன் இருக்கு? x, y பிராக்கெட்ல x, y ன்னு போட்டு be the coordinates of center of curvature அப்படிங்கிற ஒரே ஒரு லைன் மட்டும் எழுதிருக்கோம். சோ உங்களுக்கு y1 தெரியும், y2 தெரியும், x தெரியும், எல்லாமே தெரியும். ஜஸ்ட் அத சப்ஸ்டிட்யூட் பண்ணு. இங்க x உடைய வேல்யூ என்ன இருக்கு? அங்கே கொடுத்துட்டாங்க a into given ப்ராப்ளத்துல எடுத்துக்கோங்க இல்லையா? அந்த x உடைய வேல்யூ எழுதியாச்சு. y1 இங்க போட்டாச்சு. y2 1 plus y1 ஸ்கொயர் எல்லாத்தையும் போட்டு. இப்போ இங்க இந்த 4a இது இருக்கு இல்லையா? இது அப்படியே நியூமரேட்டருக்கு போயிடும். அதனால இங்க ஒரு அடுத்து ஒரு மைனஸ் இருக்கு. மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். 4a sin power 4 theta by 2. இந்த cot theta by 2 எப்படி எழுதலாம்? cos theta by 2 divided by sin theta by 2 அப்படினு போடலாம். இங்க ஒரு theta கேன்சல் பண்ணலாம்ல? theta இந்த 4 வந்து கியூபா மாறிடும். அதுதான் இந்த ஸ்டெப். இங்க cos theta by 2. இப்போ இங்க பாருங்க cos ஸ்கொயர் வந்து cos ஸ்கொயர் theta by 2 divided by sin ஸ்கொயர் theta by 2 னு போட்டுறேன். அடுத்த ஸ்டெப் எப்படி இருக்குன்னா இந்த sin ஸ்கொயர் theta by 2 ஐ இங்க மல்டிப்ளை பண்றீங்க. இங்க மல்டிப்ளை பண்றப்ப இந்த போர்ஷன் இது எப்படி மாறும்னா sin ஸ்கொயர் theta by 2 plus cos ஸ்கொயர் theta by 2 divided by sin ஸ்கொயர் theta by 2 னு கிடைக்கும். இத எக்ஸ்பாண்ட் பண்ணினா இந்த மாதிரி கிடைக்கும். உங்களுக்கு தெரியும் sin ஸ்கொயர் theta plus cos ஸ்கொயர் theta உடைய வேல்யூ என்னது? 1. இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்றப்ப நமக்கு 1 ன்னு கிடைச்சிரும். 1/sin ஸ்கொயர் theta by 2 இருக்கு. இங்க sin கியூப் இருக்கு. இத நான் அப்படியே கேன்சல் பண்ணேன். எனக்கு இது எப்படி மாறிடுதுன்னா 4a sin theta by 2 cos theta by 2 மட்டும் இருக்கு. அத அப்படியே எடுத்து இங்க எழுதியாச்சு. இப்போ இந்த ஃபார்முலா பாருங்க sin theta is equal to 2 sin theta by 2 cos theta by 2. இத மட்டும் பாருங்க. இந்த 4a வர 2 into 2a னு பிரிச்சது. 2 into 2a. இந்த 2a மட்டும் வெளிய எடுத்து இங்க போட்டாச்சு. இத மறைச்சிட்டு மிச்சத்தை பாருங்க. இது எப்படி இருக்கு? 2 into sin theta by 2 cos theta by 2 இந்த ஃபார்முலா இருக்கு மாதிரி இருக்கா? சோ இதுக்கு பதிலா நம்ம sin theta மட்டும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிடணும். இங்க 2a sin theta. இது எல்லாத்துலயுமே ஏதாவது காமன் எடுக்க முடியுமான்னு பாக்குறேன். இங்க a இருக்கு, இங்க a இருக்கு. சோ அந்த a மட்டும் காமன் எடுத்தாச்சு. theta minus sin theta plus 2 sin theta. இந்த 2 sin theta வையும் இந்த minus sin theta இத ஆட் பண்ணோம்னா we get plus sin theta. x முடிச்சாச்சு. கேபிடல் X. இப்போ y உடைய ஃபார்முலா இது. எங்க y, y1, y2 இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணனுமோ அதே ப்ரொசீஜர். y வேல்யூ போட்டாச்சு. 1 plus y1 ஸ்கொயர் divided by y2 எல்லாமே போட்டோம். இங்க அதே தான் சொன்ன கதையை தான் திரும்ப சொல்ல போறேன். -1/4a இது வந்து என்ன ஆகும்னா இது வந்து நியூமரேட்டருக்கு போயிடும். அதான் இந்த ஸ்டெப்ல எழுதிருக்கோம். a * 1 - cos theta இங்க மைனஸ் இருக்கிறதுனால இந்த இடத்துல மைனஸா மாறிடும். இந்த டேர்ம் மேல போறதுனால இத போட்டுறோம். இந்த cot ஸ்கொயர் தீட்டாவை எப்படி எழுதலாம்னா cos ஸ்கொயர் தீட்டா பை sin ஸ்கொயர் தீட்டா ன்னு போடலாம். அடுத்த ஸ்டெப் வந்து இங்க என்ன வரும்? இந்த sin ஸ்கொயர் தீட்டா வச்சு இங்க மல்டிப்ளை பண்ணுவீங்க. போன சமயம் நான் சொன்னேன் இல்லையா? இங்க sin ஸ்கொயர் தீட்டா plus cos ஸ்கொயர் தீட்டா by 2 divided by
sin square theta. இதே இது இங்க என்ன இருக்கு தீட்டான்னு நியூமரேட்டர் வந்து என்ன மாறிடும்னாக்க 1 ன்னு மாறிடும். டினாமினேட்டர் வந்து என்ன வரும் 1 sin square theta அப்படின்னு கிடைக்கும். 1 sin square theta. இந்த 1 sin square theta வை எப்படி எழுதலாம்? இந்த 1 sin square theta வை cosecant square cosecant square theta இந்த மாதிரி ப்ரொசீட் பண்ணலாம். இல்ல இதுல இன்னொரு மெத்தட் இருக்கு. இத அப்படியே வச்சிட்டு இந்த மெத்தட ஃபாலோ பண்ணாலும் தப்பு இல்ல. இதுல இன்னொரு ப்ரொசீஜர் இருக்கு. இத நான் எதுவுமே பண்ணாம இந்த டர்ம்ஸ் இருக்கு இல்லையா இத அப்படியே வச்சு இங்க மல்டிப்ளை பண்ணு. அது ஒரு ப்ரொசீஜர். இப்போ இந்த மாதிரி செஞ்சு பார்ப்போம். பண்ணோம்னாக்க -4a sin 4 θ இங்க வந்துரும். அடுத்து இங்க வந்து இத மல்டிப்ளை பண்றப்ப sin square θ ஆகும். இந்த இடம் வந்து 2 ஆ மாறிடும். இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா இந்த ரெண்டு மெத்தட் இருக்கு. இந்த ரெண்டுல எது வேணாலும் நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஒன்னு வந்து 1 + cos square θ வந்து cosecant square ன்னு போட்டு சால்வ் பண்ணாலும் ஓகே. இல்ல இந்த மாதிரி இத மல்டிப்ளை பண்ணி நியூமரேட்டர் sin square θ + cos square θ டிவைடட் பை sin square θ ன்னு போட்டோம்னா இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல இப்படி இருந்த டேர்ம் வந்து என்னவா மாறிடுது 1 sin square θ/2 ஆ ஒரு சின்ன மிஸ்டேக் இந்த இடத்துல வந்து தீட்டான்னு போட்டுருக்கோம். தீட்டா கிடையாது. ஆக்சுவலா y1 உடைய வேல்யூ என்னது தீட்டா cot square θ/2. y1 உடைய வேல்யூ cot θ/2. நம்ம y1 ஸ்கொயர் னு போட்டோம்னா cot square θ/2. இதை எப்படி எழுதலாம் 1 + cos square θ/2 divided by sin square θ/2. இப்படி தான் இருக்கும். இத அப்படியே மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த 1 வந்து sin square θ/2 plus cos square θ/2 divided by sin square θ/2. இத நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா நமக்கு எப்படி மாறும் 1 sin square θ/2 கிடைக்கும். இத எல்லாத்தையும் நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வேல்யூ என்னது 1 sin square θ/2. இதையும் அடிக்கும். இந்த 4 வந்து 2 ஆ மாறிடும். சோ இந்த வேல்யூ மட்டும் இங்க எழுதியாச்சு. இந்த இடத்துல பாருங்க cos square θ வந்து எப்படி எழுதலாம் 1 + cos 2θ divided by 2 sin square θ 1 - cos 2θ divided by 2. எதுக்கு நான் இந்த ஃபார்முலா சொல்றேன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய sin square θ/2 க்கு பதிலா இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ண போறோம். இப்ப தீட்டா இருக்கிற இடத்துல எல்லாம் என்ன பண்ண போறோம் θ/2 போறோம். இங்க பாருங்க sin square θ/2 ன்னு இருக்கு. அப்ப இத எப்படி மாறும் தீட்டா இருக்கிற இடம்னா θ/2 ஆ மாறிடும். போட்டோம்னா இந்த மாதிரி கிடைச்சிடும். இந்த 2 இங்க அடிச்சிரோம். we get 4 வந்து 2 ஆ மாறிடுது. இங்க இருக்கக்கூடிய இந்த 2 அடிச்சிரோம். அடிச்சோம்னா நமக்கு 1 - cos 2θ அப்படின்னு கிடைக்கும். இப்போ இரண்டுலயே பாருங்க இங்கேயும் 1 - cos θ இருக்குது. இதுலயும் 1 - cos θ இருக்கு. அப்ப அத காமன் எடுத்துட்டோம்னா a - 2a. இந்த a - 2a சால்வ் பண்ணோம்னா we get -a. இந்த வேல்யூ என்ன y. இப்போ நமக்கு கேபிடல் X கிடைச்சிருச்சு, கேபிடல் Y கிடைச்சிருச்சு. நம்ம வந்து லெட் ன்னு போட்டு ஒரு லைன் எழுத சொன்னேன் இல்லையா x, y be the coordinates of center of curvature அப்படின்னு சொல்லி லாஸ்ட் லைன்ல நீங்க ஆட் பண்ண வேண்டியது the locus of given curve அப்படின்னு போட்டு கேபிடல் X இருந்துச்சு இல்லையா அதை எழுதினாலும் சரி. இந்த சம்முக்கு ப்ரூவ் தட் எதுவும் கேட்கல. ஜஸ்ட் என்ன அந்த எவல்யூஷன் தான் போட்டிருக்காங்க. நீங்க கேபிடல் x, y ன்னு போட்டுட்டு கேபிடல் S ல வந்த வேல்யூவையும் y ல வந்த வேல்யூவையும் எடுத்துட்டு முடிச்சுக்கணும்.